சனி பகவானாலே நீதிமான் இல்லையா? இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த பூச நட்சத்திரத்துல பிறந்த இவர்களுக்கு வந்து சனி பகவான் யோகத்தை கொடுப்பாரா, இல்ல வேற ஏதாவது நெகட்டிவா ஏதாவது நடக்குமா? நிச்சயமா. நீங்க அந்த நெகட்டிவ்னு கேட்கறது காரணம் சனி பகவானாலே ஒரு சோதிக்கிற கடவுள் தானே அப்படின்ற மீனிங்ல கேட்குறீங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி பகவான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒருத்தர் செய்த புண்ணியத்திற்கு எந்தையா வச்சுக்கையா, எல்லாத்தையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசையா சொத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வ புண்ணியத்தில் செய்த புண்ணியம், இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த கிரெடிட்டை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீதிமான் தான் சனி பகவான். அதனாலதான் ஐயா கூட தன்னுடைய பாடல்கள்ல சொல்லுவார், கூரப்பா கொடுஞ்சனியும் புந்தி மேவ கொற்றவனே வெகு தனமடா. அப்படின்னா நிறைய காசு வச்சிருப்பாயா, சத்துரு இல்லையா, எதிரி இல்லையா. எப்படி பாருங்க, சனி பகவானும் புதனும் சேர நல்ல அமைப்புகள் உண்டாகுமா. ஆனா அதே நேரத்துல லக்கணம் பாதகமாக இருக்கும் பட்சத்துல சனி திசைக்கு அடுத்து வரக்கூடிய புதன் மகா திசை புத்தி கோளாறு, தேவையில்லாத பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், சும்மா வெகு பேச்சு, அர்த்தமற்ற பேச்சு, படிப்பில் ஞானமின்மை, படித்தும் பதறு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை புதன் ஏற்படுத்தி விடுவாராம். ஆக ஒரு கிரக சேர்க்கையினால ராஜயோகமும் உண்டு, ஒரு கிரக சேர்க்கையால் அவயோகமும் உண்டு. ஆக சுய ஜாதகத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி நீங்க கேட்கிற மாதிரி யோகத்தையும் கொடுப்பார்,